ஃபிசிக்ஸ் வித் ஜெரால்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமுமே நமக்கு 11th போர்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டைல் மோஷன், அதாவது எரிபொருள், அதோட தியரிட்டிக்கல் பார்ட்டு, அதோட ப்ராப்ளம்ஸ், நீட் ஜேஇயில் வரக்கூடியதெல்லாம் பார்த்தோம். அதே 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், தனி சீரிசை இயக்கம், இதோட தியரிட்டிக்கல் பார்ட்டை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தியரிட்டிக்கல் பார்ட் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணிவிட்டு அதோட ஒரு ப்ராப்ளம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட கண்டினியூஷனாக அடுத்த வீடியோவில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அதாவது எஸ்ஹெச்எம்மோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுவோம். இப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 11th இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸில் இது ஒரு செப்பரேட் செக்ஷனாக வச்சுருப்பாங்க. மோஷன் இருக்கும், கைனமேட்டிக்ஸ்ன்னு இருக்கும், இயக்கவியல், அந்த பகுதியில் இல்லாமல் இதை செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிக் பார்ட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால என்ன பண்ணியிருக்கோன்னா இதுக்குன்னு ஒரு செப்பரேட் சாப்டரை கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் பார்த்தோன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அதாவது தனி சீரிசை இயக்கத்தோட பேசிக் ஐடியாஸை ரிலேட் பண்ணணும்னா அதுக்கு எதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்னா சிம்பிள் பெண்டுலம், தனி ஊசல். இப்போ ஒரு ரிஜிட் சப்போர்ட், இதில் தான் எனக்கு அந்த த்ரெட்டு சஸ்பெண்ட் ஆகிருக்கு, ஒரு நூல் இருக்கு, அதோட எண்டு ஒரு உலோக குண்டோட இணைச்சிருப்போம். The end part of my string is being connected to a metallic ball. நார்மல் கண்டிஷன்ல பால் அப்படியே ஈக்குலிபிரியம்ல இருக்கு நடுவுல. அப்ப சமநிலை இங்க இருக்கு. This is my equilibrium position. When this ball is being displaced, இந்த பொருளை நான் என்ன பண்றேன்னா இடம்பெயர்றேன். அப்ப டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு நான் விடுறேன். விடும்போது என்ன பண்ணணும்னா இட் வில் பி மூவிங் டு அண்ட் ஃப்ரோ மோஷன். அப்போ ரெண்டு பக்கமும் போயிட்டு வரும். அப்போ போயிட்டு வரும்போது இதுல இருந்து இங்கே தான் போகும். இதுதான் மேக்சிமம், இதுதான் மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், பெருமை இடப்பெயர்ச்சி. இதுதான் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வீச்சு. It is being called as the amplitude. The maximum displacement of my vibrating particle is being called as my amplitude. அப்போ இது வரைக்கும் போகும், இங்கிட்ட ஆப்போசிட்டில் போகும், திருப்பி இங்கே வரும். அப்போ ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருந்து ஒரு பார்ட்டுக்கு போயிட்டு, ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் திருப்பி சென்றுது. இதுதான் ஒன் ஆசிலேஷன், இதுதான் ஒரு அலைவுன்னு சொல்லுவோம். இப்போ இதுல இருந்து சென்டர்ல இருந்து எங்கன இருந்தாலும் இந்த பாயிண்ட்ல இருந்தா இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, இதுக்கு மேல இருக்க முடியாது. அப்ப அதை பேஸ் பண்ணி தான் இங்க இருக்கு. அப்ப எனக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அதாவது தனி சீரிசை இயக்கத்துக்குரிய மெயின் ரிக்குவயர்மெண்ட்டே என்னன்னு சொல்றோம்னா, அப்ப ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, பொருள் இடம்பெயருது. அப்ப அடுத்தது என்ன இருக்கணும்? இடப்பெயர்ச்சி இருந்தாலே அடுத்தது திசைவேகம் இருக்கணும், திசைவேகம் இருந்தாலே முடுக்கம் இருக்கணும். If I am having my displacement, ultimately next part should be my velocity. Velocity should be next part will be my acceleration, and my simple harmonic motion is being related with respect to my acceleration as well as displacement. அப்ப எனக்கு தனி சீரிசை இயக்கத்துக்கு மெயின் ரிக்குவயர்மெண்ட்டே என்னன்னா முடுக்கத்தையும் இடப்பெயர்ச்சியும் தான் நம்ம கொண்டு வரோம். அப்ப அதுல ஈக்குவேஷன்ல என்னன்னு சொல்லியிருப்போம்னா முடுக்கம் ஏன்றது இங்க முடுக்கும். It is my acceleration. Acceleration should always be directly proportional to my displacement. முடுக்கமானது இடப்பெயர்ச்சிக்கு நேர்தகவில் அமையும். அப்ப அதை எழுதியாச்சு. இதுதான் எனக்கு எஸ்ஹெச்எம்மோட மெயின் ரிக்குவயர்மெண்ட். அதை எழுதிட்டேன். எப்பொழுதுமே ப்ரொபோர்ஷனல் இருக்கு. ப்ரொபோர்ஷனாலிட்டி should always be replaced by a constant. அப்ப இங்க எனக்கு இந்த ப்ரொபோர்ஷனல் தகவல் எடுக்கிறதுக்காக ஒரு ஈக்குவல் டு சைன், அடுத்தது இங்க ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு மாறிலி. மாறிலி என்னது? ஒமேகா. A is equals to minus omega square y. ஏன் சார் திடீர்னு இங்க மைனஸ் வருது? அந்த क्वेश्चन வரும். Why does my minus sign is being introduced?
It means that my acceleration and my displacement are both acting onto opposite direction. முடுக்கமும் இடப்பெயர்ச்சியும் எப்பொழுதும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், எதிரெதிர் திசையில் செயல்படும். அப்ப அதுக்காக தான் இந்த மைனஸ் சைன். ஒமேகா என்ன சார்? ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, கோண அதிர்வெண்னு சொல்லுவோம், இல்லை சில டைம் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். என்ன கண்டிஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்குவோம்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இங்க ஒமேகாவை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம், அதாவது கோண அதிர்வெண். அப்ப ஆக்சிலரேஷனுக்கு ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. A = மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் y. ஜென்ரலா நமக்கு தெரியும் நியூட்டன்ஸோட செகண்ட் லா. Newton's second law, F is equals to ma. Therefore I can replace it onto my equation. Therefore F should be equals to minus m omega square y. அப்ப அதுல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்ப ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னா என்ன பண்றோம்னா இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி தான் ஆப்ஜெக்டை என்ன பண்ணணும்னா திருப்பி என்னோட மீன் பொசிஷனுக்கு ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரும். அப்ப அந்த விசைக்கான சமன்பாடு F = minus m omega square y. அப்ப இதுல இருந்து நான் எல்லா கான்செப்ட்ஸையும் ரிலேட் பண்ணியிருக்கோம். அப்ப SHM-ஓட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணியிருப்போம்னா ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணியிருப்பாங்க தியரிட்டிக்கல் பார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்ல. அதுல 3 ஈக்குவேஷன்ஸ் எனக்கு மெயின் ரிக்வயர்மெண்ட். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குரியது, இடப்பெயர்ச்சிக்குரிய சமன்பாடு. ரெண்டாவது திசைவேகத்திற்கான சமன்பாடு, வெலாசிட்டி ஈக்குவேஷன். தேர்ட் ஒன் வில் பி மை ஃபார்முலா ஃபார் ஆக்சிலரேஷன், முடுக்கத்திற்கான சமன்பாடு. அந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம இதுல எழுதியிருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன், அதாவது இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு வந்து என்னன்னா y is equals to a sin omega t. இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இங்க இருக்கிற a வந்து ஆக்சிலரேஷன், இங்க இருக்கிற a வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட். அதனால ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. y should be equals to a sin omega t in which my a represents my maximum displacement or my amplitude. அப்ப a-ன்றது இங்க வந்து வீச்சு, இங்க a-ன்றது வந்து முடுக்கம்னு சொல்றோம். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன், திசைவேகத்திற்கான சமன்பாடு v = a omega cos omega t. அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஒமேகாவை வெளியில வச்சுட்டு இதை நான் உள்ள கொண்டு பண்ணேன்னா ஒமேகா × √a² - y². இதான் வெலாசிட்டிக்கு ரெண்டு ஈக்குவேஷன். v = a omega cos omega t or v is equals to omega × √a² - y². மூணாவது ஈக்குவேஷன் ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன், முடுக்கத்திற்கான சமன்பாடு. இங்க திருப்பி வந்துடும். இந்த a எதுக்கு ஈக்குவல்னா இந்த ஆக்சிலரேஷன் வந்து a is equals to minus omega square y. அப்ப 3 ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு, வெலாசிட்டிக்கு, ஆக்சிலரேஷனுக்கு. இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு, திசைவேகத்திற்கான சமன்பாடு, முடுக்கத்திற்கான சமன்பாடு. இது 3 ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுல இருந்து அடுத்தது நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அதாவது தனி சீரிஸ் இயக்கத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா கொண்டு வந்திருப்பாங்க. டைம் பீரியட், டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன். அலைவு நேரம், ஒரு அலைவினை முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் தான் அலைவு நேரம். அப்ப அந்த அலைவு நேரம் இங்க ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். t = 2π √m/k. சார் m-னா என்னன்னு தெரியும், மாஸ். k-னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், விசை மாறிலி. அப்ப அந்த ஈக்குவேஷனும் வரும் இதுல. அப்ப t = 2π √m/k தான் டைம் பீரியடுக்கான ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அடுத்தது இதே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். எனக்கு எப்பொழுதுமே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா தனி சீரிஸ் இயக்கம் வந்து வெறுமனையா தனி ஊசல்ல மட்டும்தான், இல்லை சிம்பிள் பெண்டலத்தில் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணாலும் எனக்கு அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை எக்ஸிபிட் பண்ணலாம். அப்போ அதோட இன்னொரு ஃபார்ம் ஆங்குலர் ஹார்மோனிக் ஆசிலேஷன். ஆங்குலர் ஹார்மோனிக் ஆசிலேஷன், அதாவது கோண சீரிசை இயக்கம். அதாவது பொருள் வந்து எனக்கு இங்கே தான் ஸ்ட்ரிங் இருக்கு, இங்கே தான் பாப் இருக்கு, இப்படி ஆசிலேட் ஆகிறதுக்கு பதிலாக இங்கே நான் ஒரு டிஸ்கை வந்து ஒரு த்ரெட்ல கனெக்ட் பண்ணிட்டு நான் அந்த டிஸ்கை ரொட்டேட் பண்ணி விடுறேன். இப்போ இந்த மோஷனும் என்னவா இருக்கும்னா இதுவும் வந்து எனக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான். அதப்ப அதுக்குரிய ரெப்ரசன்டேஷன் தான். இங்கே ஒரு ரிஜிட் சப்போர்ட் இருக்கு, இங்கே த்ரெட் இருக்கு, இங்கே நான் ஒரு சென்ட்ரல் பார்ட்ல வந்து ஒரு டிஸ்க், ஒரு தட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ கனெக்ட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுறேன்னா லைட்டாக திருப்புறேன், திருப்பி அதை விடுறேன். விடும்போது என்ன பண்ணணும்னா டிஸ்க்கு ஆசிலேட் ஆகும். அப்போ ஆசிலேட் ஆகும்போது அதோட டைம் பீரியட் என்ன, அதனுடைய அலைவுகளுக்கான அலைவு நேரத்திற்கான சமன்பாடு t = 2π √i/c. ஐன்னா என்ன, அங்கே m, இங்கே i. இது நிலைம திருப்புத்திறன், moment of inertia. Here my I represents my moment of inertia.
சின்றது என்னது, அங்கே கே யூட்டிலைஸ் பண்ணியிருப்போம். கேன்றது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், இங்கே சின்றது டார்க் கான்ஸ்டன்ட். அப்போ சி ரெப்ரசன்ட்ஸ் மை டார்க் கான்ஸ்டன்ட், திருப்பு விசை மாறிலி. அப்போ இதுக்குரிய ஈக்குவேஷனும் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் மை ஸ்ப்ரிங். அப்போ சுருள் வில், ஒரு கம்பி சுருள் இருக்கு, அந்த கம்பி சுருளையுமே என்ன பண்ணலாம்னா நான் ஆசிலேட் பண்ண வைக்கலாம், ஒரு தனி சீரிசை இயக்கம் ஏற்படுத்துகிற மாதிரி நான் கொண்டு வரலாம். அப்போ அதுக்குரியதையும் கொண்டு வந்திருக்கோம். சுருள் வில்லின் இயக்கம் அது கிடைத்தளமாகவும் இருக்கலாம், செங்குத்தாகவும் இருக்கலாம். அப்போ கிடைத்தளமாக இருக்கும்போது இதுதான் எனக்கு ரிஜிட் சப்போர்ட். இங்கே தான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தான் எனக்கு சுருள் வில் இருக்குது. ஹியர் ஐ எம் ஹேவிங் மை ஸ்ப்ரிங் அண்ட் இட்ஸ் எண்ட் இஸ் பீங் கனெக்டட் டு ஒன் மாஸ் எம். அதனுடைய ஒரு முனையானது எம் என்ற நிறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இப்போ என்ன பண்ணும், இந்த ஸ்ப்ரிங்கை நான் இப்படியே கம்ப்ரெஸ் பண்ணுறேன். கம்ப்ரெஸ் பண்ணி விட்டேன்னா ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், இப்படி இப்படி போயிட்டு வரும். இதுவுமே எனக்கு என்னன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான். அப்போ அதுக்கும் வேர்டிக்கலாகவும் இருக்கலாம். ஆப்ஜெக்டை இப்படி கம்ப்ரெஸ் பண்ணி விட்டேன்னா இப்படி மேலே இங்கேயும் போயிட்டு வரும். இதுவும் எனக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான். அதுக்குமே எனக்கு டைம் பீரியடுக்கு ஈக்குவேஷன் ஒன்று தான். சிம்பிள் பெண்டலமாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ப்ரிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே டைம் பீரியடுக்கான ஈக்குவேஷன் T is equals to 2 pi root of m by k. இப்போ நம்ம அதை முடிச்சிட்டோம், சிம்பிளாக முடிச்சிட்டோம். அதாவது என்னன்னா சிம்பிள் பெண்டலத்துக்குரியதையும் முடிச்சாச்சு, அதே மாதிரி ஸ்ப்ரிங்குரியதையும் முடிச்சாச்சு. இப்போ இது இல்லாமல் அடுத்தது என்ன பண்ண போறேன்னா, 2 ஸ்ப்ரிங் இருக்கு. அப்போ 2 ஸ்ப்ரிங்கை வந்து என்ன பண்ண போறேன்னா, 2 சீரீஸ்னா என்னது, என் டு என் தொடர் இணைப்பில் இருக்கு. ஒரு ஸ்ப்ரிங் முடியும் போது இன்னொரு ஸ்ப்ரிங்கை கொண்டு போய் கனெக்ட் பண்ணும், அதான் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்குரிய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் என்னன்னா, இதுதான் ரிஜிட் சப்போர்ட்டு. இந்த ரிஜிட் சப்போர்ட்டில் 2 ஸ்ப்ரிங், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, அதோட ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் விசை மாறிலியின் மதிப்பு K1. இன்னொரு ஸ்ப்ரிங் அதற்கு எண்டில் இருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதோட ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K2, விசை மாறிலி K2ன்னு எடுத்துக்கிறோம். அந்த எண்டை வந்து ஒரு மாஸோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு நிறை எம்மோட இணைச்சிட்டு இதை நான் அலைவுற வைக்கிறேன். அலைவுறும் போது அதனுடைய அலைவு நேரத்திற்கான சமன்பாடு, அலைவு நேரத்திற்கு போகும்போது 2 ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கு, அதோட நெட் வேல்யூ, எஃபெக்டிவ் வேல்யூ, அதனுடைய தொகுபயன் மதிப்பு என்னன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் இருக்கு. K is equals to K1 K2 divided by K1 plus K2. இதுதான் K ஓட வேல்யூ. அப்போ முன்னாடியே எனக்கு டைம் பீரியடுக்கான ஈக்குவேஷன் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம்னா, T is equals to 2 pi root of m by k. இந்த K ஓட எஃபெக்டிவ் வேல்யூவை நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா, Kக்கு பதிலாக K1 K2 divided by K1 plus K2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டினாமினேட்டர் பார்ட் அப்படியே நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போ T is equals to 2 pi root of m into K1 plus K2 divided by K1 K2. அப்போ 2 ஸ்ப்ரிங் வந்து தொடர் இணைப்பில், 2 கம்பி சுருள் இல்லை சுருள் வில் வந்து தொடர் இணைப்பில் இருக்கும்போது அதனுடைய அலைவு நேரத்திற்கான சமன்பாடு எதை வச்சு கொண்டு வரோம்னா, K1 K2ஓட தொகுபயன் மதிப்பில் இருந்து கொண்டு வந்திருக்கோம். அப்போ T is equals to 2 pi root of m into K1 plus K2 divided by K1 K2. இந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து அடுத்ததுக்கு பக்க இணைப்பு, 2 ஸ்ப்ரிங்கை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணிட்டு அதோட எஃபெக்டிவ் வேல்யூ என்னன்றது டிட்டர்மின் பண்ணும். 2 சுருள் வில் இருக்கு, 2ஓட விசை மாறிலியின் மதிப்பும் K1 K2 ரெண்டுமே என்ன இருக்குன்னா ஒரு ரிஜிட் சப்போர்ட்ல இருந்து பேரலா கனெக்ட் பண்ணிருக்கோம், பக்க இணைப்புல கனெக்ட் பண்ணிட்டு அந்த 2ஓட எண்டையும் ஒரு ஜாயின் பண்ணி அதை ஒரு மாஸ் m ஓட இணைச்சிருக்கோம். It is being connected in a parallel manner and its end is being connected to one mass m. When the mass is being pulled down and it is being released, it will be oscillating up and down. அப்ப அந்த நிறைய வந்து ஒரு கீழே ஒரு விசை கொடுத்து நான் இழுத்து விட்டேன்னா என்ன இருக்குன்னா கீழே மேலேயும் அலைவுறும். அப்ப அந்த அலைவுறும் போது அதனுடைய விசை மாறிலிக்கான தொகுபயன் விசை மாறிலிக்கான மதிப்பு K equal to K1 plus K2. அப்ப அதான் ரிசல்டன்ட் வேல்யூ. அதுல இருந்து டைம் பீரியட் T is equals to 2 pi root of m by k ன்னு வரும். K க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்றோம்னா K1 plus K2 ன்னு ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப இதெல்லாம் டிட்டர்மின் பண்ணியாச்சு. எப்ப முன்னாடியே சொன்னோம், எனக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அதாவது தனி சீரிசை இயக்கம்ன்றது வந்து வெறும் எனக்கு தனி ஊசல்ல மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக எதை சொன்னோம்னா ஸ்ப்ரிங்லையும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம், சுருள் வில்லையும் இருக்கலாம்னு சொன்னோம். இப்போ அதுவும் இல்லாமல் அடுத்தது என்ன பண்ணோம்னா ஒரு டிஸ்கை வச்சுக்கிட்டு ஆங்குலர் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸ் அந்த பார்ட்டையும் ரிலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃப்ளோட்டிங் ஆகிறது, ஃப்ளோட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸோட ஆசிலேஷன்ஸு. இப்போ ஒரு சீஷோர் இருக்குது, சீஷோரில் இல்லை சீயில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் கீழே மேலேயும் போயிட்டு வரலாம். அதோட மோஷனுமே என்னவா இருக்கும்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருக்கும். அப்போ அந்த பார்ட்டை ரிலேட் பண்ணுறதுக்கு தான்
இதான் எனக்கு வாட்டர். இந்த வாட்டரில் ஒரு மாஸ் இருக்குது. இந்த மாஸ் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏன்னு எடுத்திருக்கேன். டோட்டல் லென்த் ஆஃப் மை mass that is being immersed inside my liquid is being taken as equals to L. அப்போ அந்த பொருள் வந்து நீரில் வந்து எவ்வளோ ஆழத்திற்கு மூழ்கி இருக்குன்னு பார்த்தோன்னா L ஆழத்திற்கு. இப்படி இருக்கும்போது இதில் ஒரு விசையை நான் கொடுத்துட்டு விட்டேன்னா அதை என்ன பண்ணணும்னா கீழே மேலே அலைவிடும். when this object is being pushed downwards and it is being released, it will be oscillating up and down. அப்போ அதிலிருந்து ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருந்து அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இடப்பெயர்ச்சி வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அதுலேருந்து அதுக்குரிய டைம் பீரியட் என்னன்னு எடுத்துக்கிறோம்னா t is equals to 2 pi root of m by a rho g. mன்றது மாஸ், mன்றது நிறை, ஏன்றது குறுக்கு வெட்டு பரப்பு கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ரோன்றது டென்சிட்டி, இந்த லிக்விடோட டென்சிட்டி. அப்போ அதே மாதிரி g represents my gravity. அப்போ அதுலேருந்து அடுத்த ஃபார்முலா t is equals to 2 pi root of l by g. ரெண்டுமே ஈக்குவேஷன்ஸ். அதாவது டைம் பீரியட் ஆஃப் மை சிம்பிள் பெண்டலத்துக்கும் இதே ஈக்குவேஷன் தான் வரும், இதுக்கும் அதே ஈக்குவேஷன் தான். அப்போ t is equals to 2 pi root of l by g. இப்போ இதிலிருந்து அடுத்தது ஆசிலேஷன்ஸ் ஆஃப் அ லிக்விட் இன் அ U டியூப். ஒரு யூ வடிவ குழாயில் உள்ள திரவத்தின் அலைவுகள் என்னன்றது பார்க்க போகிறோம். ஒரு U டியூப் இருக்கு, அந்த U டியூப்ல ஒரு திரவம் இருக்கு. அந்த திரவம் வந்து சாதாரணமாக என்ன இருக்குன்னா ரெண்டோட லெவலில் ஒன்றா தான் இருக்கும். ஏன்? இங்கேயும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இங்கேயும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஈக்குவலாக ஆக்ட் ஆகிறதுனால லெவல் ஆன் டு போத் மை லிம்ஸ் வில் ரிமைன் தி சேம். இப்போ இதில் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு சைடு நான் டிப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே எவ்வளோ டிப்ரெஸ் ஆகுதோ அதே அளவுக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதை தான் இங்கே காட்டியிருக்கோம். இது இவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு டிப்ரெஸ் ஆகிருக்கு. இந்த லெவல்லேருந்து பார்த்தோன்னா ஒய், இங்கே ஒய்க்கு மேலே வந்திருக்கும். அப்போ டோட்டல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 2y. difference of my level onto these two limbs will be equal to 2y. அப்போ இதை விட்டுட்டு இந்த ஃபோர்ஸ் கொடுத்ததை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா இந்த லிக்விட் என்ன இருக்குன்னா ஆசிலேட் ஆகும். திரவமானது ஒரு தனி சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளும். அப்போ அதனுடைய அலைவு நேரத்திற்கான சமன்பாடு t is equals to 2 pi root of l by 2g. இதுதான் இதோட ஈக்குவேஷன். அடுத்தது லாஸ்ட் பார்ட்டு இதில் ரிலேட் பண்ண போகிறோம். எனர்ஜி ஆஃப் அன் ஆசிலேட்டர். ஒரு தனி சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பொருளானது அதனுடைய மொத்த ஆற்றலுக்கான சமன்பாடு என்னன்றது கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் தி எனர்ஜி தட் இஸ் பீங் possessed by my harmonic oscillator is being determined. I have to determine both my kinetic energy as well as the potential energy, and the sum of these two will be my total energy. அதனுடைய இயக்க ஆற்றல் நிலை ஆற்றல் என்னன்றது கண்டுபிடிச்சு ரெண்டையும் கூட்டிட்டேன்னா அதான் அதனுடைய மொத்த ஆற்றல். அப்போ கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா, இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடு பொதுவான ஈக்குவேஷன் தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ½ mv². அதுல இருந்து v ஓட வேல்யூ இப்போதான் நம்ம முன்னாடியே ஈக்குவேஷன்ல கொண்டு வந்தோம். v is equals to omega into root of a² minus y². அப்போ வெலாசிட்டிக்கு தெரியும், இந்த v வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். கைனடிக் எனர்ஜி is equals to ½ m, இங்கே v²ன்றதுனால இது ω², இங்கே ஸ்கொயர் டேர்ம்ன்றதுனால ரூட் போயிடும். அப்போ ½ m ω² into a² minus y². இதுதான் கைனடிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலையாற்றல். நிலையாற்றல் எப்பொழுதுமே எப்படி கிடைக்குன்னா ஒரு வேலையை செஞ்சோம்னா அதான் எனக்கு நிலையாற்றல். அந்த நிலையாற்றலுக்கான சமன்பாடு வந்து என்னன்னா ½ m ω² y². அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு தெரியும், கைனடிக் எனர்ஜி என்னன்னு தெரியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு தெரியும். ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இந்த y ஃபேக்டர் ரெண்டுலையும் கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் ஃபேக்டர் இது மட்டும் தான் இருக்கும். அப்போ டோட்டல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் ½ m ω² a². அப்போ ஒரு தனி சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு துகளின் மொத்த ஆற்றலுக்கான சமன்பாடு ½ m ω² a². இப்போ இதெல்லாம் தான் தியரிட்டிக்கல் பேஸ். அப்போ தியரிட்டிக்கல் பார்ட்டில் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் என்னென்ன ரிக்வயர்மெண்ட்டோ அதெல்லாமுமே ஈக்குவேஷன்ஸை ரிலேட் பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஒரு 5 to 6 ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிலேட் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதில் ரிலேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, இஃப் A is the amplitude and T is the time period of a simple pendulum, find time taken in displacing from y equal to a to y equal to a by 2. அப்போ ஒரு சிம்பிள் பெண்டலம் இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தோன்னா ஐ எம் ஹேவிங் எ சிம்பிள் பெண்டலம். அதோட ஏன்றது ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னா முன்னாடி என்னன்னு சொல்லியாச்சு, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ சிம்பிள் பெண்டலம் இருக்கிறதுலே மேக்ஸிமமாக எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகும்னா a.
அதோட டைம் பீரியட் என்னன்னா டீன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் வச்சுக்கிட்டு அந்த சிம்பிள் பெண்டம் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல ஏ பொசிஷன்ல இருக்கு. அந்த ஏ பொசிஷன்ன்றது வந்து மேக்ஸிமம் அதுல இருந்து half way a/2 வர்ற வரைக்கும் எவ்வளோ டைம்ன்றது நான் கால்குலேட் பண்ணோம். இதுதான் என்னோட கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியத்தில். தமிழ் மீடியத்தில் பார்க்க போகிறோம். தனி ஊசலை x = a என்ற நிலையிலிருந்து x = a/2 என்ற நிலைக்கு மாற்ற ஆகும் காலம் யாது? சிம்பிளா இருக்கு தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு தனி ஊசல் இருக்கு. தனி ஊசல் வந்து பெருமை இடப்பெயர்ச்சியில் இருக்கு. பெருமை இடப்பெயர்ச்சியில் இருக்கும்போது அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்ன கொடுத்துட்டாங்கன்னா y = a. அப்ப பெருமை இடப்பெயர்ச்சியிலேருந்து அதுல பாதிக்கு வரணும், a/2ன்றதுக்கு வரணும். அப்ப a/2க்கு வர்றதுக்கு அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? இதுதான் எனக்கு கொஸ்டின். அப்ப அதை அப்படியே நான் டயக்ராம்ல கொண்டு வந்திருக்கேன். ஒரு சிம்பிள் பெண்டம் இருக்கு. சிம்பிள் பெண்லம்னாலே ரிஜிட் சப்போர்ட் இருக்கணும். அதுல இருந்து ஒரு நூல் இருக்கு. நூலோட எண்டு வந்து என்ன இருக்குன்னா ஒரு குண்டோட இணைச்சிருக்கோம். இட் இஸ் பீங் கனெக்டட் டு அ பாப். இட் இஸ் பீங் மேட் டு ஆசிலேட். ஆசிலேட் ஆகும்போது இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுன்னா இதுதான் ஒரு ஆசிலேஷன். இதுதான் டோட்டல் டைம் பீரியட்னு சொல்லுவோம். இதுல இருந்து இங்க போகும்போது இதுதான் எனக்கு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் y = a. ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் பார்க்கும்போது அந்த சிம்பிள் பெண்டம் எங்கன இருக்குன்னா ஏல இருக்கு. இது ஏல இருந்து திருப்பி இங்கிட்டு இப்படி போகும்போது இது a/2 வர்ற வரைக்கும் எவ்வளோ டைம்? இதுதான் என்னோட கொஸ்டின். இதுல இருந்து இது வரைக்கும் போறதுக்கு அதோட டைம் என்னன்றது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப டயக்ராம்ல கொண்டு வந்தாச்சு. நான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல எனக்கு இங்க ரிலேட் பண்ண போறோம். y = டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் a sin ωt. இது ஃபர்ஸ்ட். அப்போ y ஏக்கு இருக்கும்போது என்ன வேல்யூன்னு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க? y = a sin ωt a/2. ரெண்டு ஃபேக்டருக்கும் நான் t1 t2ன்னு டிட்டர்மின் பண்ண போறேன். அப்போ y = a ன்னு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா a = a sin 2π/T. ஏன்னா ஒமேகா வந்து எதுக்கு ஈக்குவல்னா 2π/T. ஒமேகா இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு 2π/T. அப்ப அதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். a sin 2π/T into t1. அப்ப ரெண்டு a ஃபேக்டரும் கேன்சல் ஆயிடுது. அப்ப 1 = sin 2π/T into t1. எப்ப 1 இருக்கும் சைன் ஃபங்க்ஷன்ல? ஏன்னா சைன் ஃபங்க்ஷனை நான் கேன்சல் பண்ணும். sin 90 = 1. அப்போ sin 90 1ன்றதுனால sin π/2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். sin 2πT/T into t1. சைன் ஃபேக்டர் ரெண்டு கேன்சல் ஆயிடுது. பையில் ஒரு ஃபேக்டர் போயிடுது. அப்போ t1ஓட வேல்யூ இங்கே இருக்கிற 2 இங்கே வந்துடும். அப்போ இந்த t மேலே போயிடுச்சுன்னா அப்போ t1 = t/4. இது டிட்டர்மின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே வரேன். y = a/2. அப்ப a/2 = அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா a sin 2π/T into t2. அப்ப a ஃபேக்டர் கேன்சல் ஆயிரும். அப்ப கேன்சல் ஆனச்சுனா 1/2 = sin 2π/T into t2. அப்ப எப்ப half இருக்கும்? sin 30 தான் நமக்கு half. அப்ப sin 30ன்றதை நான் என்ன எழுதலாம்? sin π/6. அப்ப sin π/6 = sin 2π/T into t2. sin ஃபேக்டர் கேன்சல் ஆயிடுது. பை ஃபேக்டர் கேன்சல் ஆயிடுது. இந்த 2 கீழே வந்துச்சுன்னா 12 ஆயிரும். இந்த t மேலே போனுச்சுன்னா அப்ப t2 = t/12. அப்ப எனக்கு என்னன்னா ஏல இருந்து a/2க்கு என்ன டைம் டிஃபரன்ஸ்னு வேணும். அப்ப அதுக்காக ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்றேன். டைம் டிஃபரன்ஸ் t = t1 - t2. அப்ப t = t/4 - t/12. அப்ப LCM வந்து 12. அப்ப 3t - t or 2t/12. அப்ப t ஃபேக்டர் = t/6. அப்ப இதுதான் நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதாவது தனி சீரிசை இயக்கத்திற்கான தியரிட்டிக்கல் பேஸ், அதோட ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களோட ஐடியாஸை வந்து அப்படியே நீட் ஜேஇ போர்ஷன்ஸுக்கு கொண்டு போயிட்டு அதில் வரக்கூடிய தியரிட்டிக்கல் பேஸ் அதோட ப்ராப்ளம்ஸையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதோட கண்டினியூஷன் பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இன்னும் ஒரு செலக்டட் ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.